ஒரு கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானம் இருக்க தேவை இல்லையா? ஒரு மனுஷனை கத்தி எடுத்து வெட்டுற அளவுக்கு உனக்கு யார் ஒரு தைரியம் கொடுத்தது? அந்த அளவுக்கு மனநிலை நீ குடிச்சிருக்க, நீ கஞ்சா அடிச்சிருக்க அப்படின்னா நீ போய் ஏதோ ஒரு மலையில ஏறியோ இல்லை ட்ரெயினுக்கு நடுவில் நின்று செத்துப்போ. உன்னை யாரும் கேட்க போகிறது கிடையாது. உன்னால இந்த நாட்டுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கு பின்னாடி நம்பி அவன் காசு அனுப்பான்னு அவனோட அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஃப்ளெக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். நாம் எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயினில் ஒரு வடமாநில இளைஞர், கிட்டத்தட்ட அவருக்கு வயசு வந்து ஒரு 30 35 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த இளைஞர் ட்ரெயினில் ஒரு வாசப்படியில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது இந்த புள்ளிங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இதுங்கெல்லாம் புள்ளிங்களா இல்லை வேறு எதையாவது என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இளைஞர், அந்த நபர் வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு கழுத்துலலாம் குத்துற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுக்கிறாங்க. இது வந்து ரீல்ஸ் மோகன் சொல்கிறதா இல்லை இது வேறு ஏதாவது சொல்கிறதான்னு தெரியல. அப்போ அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பொறுமை இழந்து ஏதோ கேட்டிருக்கார் போல. அவரை இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது அந்த நபரை தனியாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு சரமாரியாக தன்னோட இஷ்டத்துக்கு வெட்டியிருக்கானுங்க. இவனுங்க என்ன போதையில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதை தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஏன் ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே அப்படி ஒரு பதறுதுங்க. ஒரு மனுஷனை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் கத்தி எடுத்து கண்ட மெனிக்க வெட்டுறானுங்க, அதை வீடியோ எடுக்கிறானுங்க. என்ன தைரியம் இவங்களுக்குலாம்? இந்த தைரியம் யார் கொடுக்கறது? ஒருவேளை அந்த போதை இருக்கிறதுனால இப்படி இருக்கானுங்களா? அந்த போதை இருந்தால் கூட இதெல்லாம் நம்மளை எதுவும் பண்ணிட முடியாது, இல்லை இவங்களுக்கு பின்புலத்தில் யாராவது இருக்காங்க, நாம என்ன பண்ணாலும் நம்மளை காப்பாற்ற இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியமா என்னன்னு தெரியல. எந்த தைரியத்தில் இந்த நாய்ங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு மனுஷனை கீழே உட்கார வச்சு வெட்டி கழுத்தில் காதில் கையில் அப்படின்னு கண்டமேனிக்கு வெட்டுறானுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசு வெட்கப்பட்டே ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒருத்தன் கத்தி எடுக்க பயப்படணும். அதுதான் ஒரு உண்மையான ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே போலீஸ் இருந்து இதெல்லாம் தடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் எழுப்பலாம். ஆனால் தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கத்தி எடுக்க ஒருத்தனுக்கு ஒரு பயம் வரணும். ஒரு கத்தி எடுத்து நாம் இதை பண்ணுறோம் அப்படின்னா போலீஸ் இந்த மாதிரியான தண்டனைகளை கொடுப்பாங்க, அரசாங்கம் நம்ம சும்மா இருக்காது அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு பயம் வந்து ஒரு சராசரியான ஒரு குற்றவாளிக்கு, ஒரு அடி மட்டத்தில் இருக்க குற்றவாளியிலேருந்து ஒரு பெரிய குற்றவாளிக்கும் வரணும். அப்படி வரல அப்படின்னா எந்த அளவுக்கு தான் ஒரு விஷயத்தை பண்ணால் பின்புலத்தில் தன்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இருந்தால் அவன் இதை பண்ண மாட்டான். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்க இல்லையா? இந்த வீடியோவில் வர மாதிரி தான் அந்த மனுஷனை கண்டமேனிக்கு வெட்டியிருக்கானுங்க. இப்போ அந்த நபர் மருத்துவமனையில் ரொம்ப தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அநேகமாக இவனுங்க எல்லாமே வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களாக தான் இருப்பானுங்க. இவனுங்களை தவறிய பெற்றோர்களை நம்ம குறை சொல்கிறதா, இவங்களை கண்டிக்க தவறிய இந்த மாதிரி பசங்களை வளர விட்ட, கத்தி எடுத்துகிட்டு சுற்றுற அளவுக்கு விட்ட
காவல்துறையோ இல்லை அரசாங்கத்தை நம்ம குற்றம் சொல்கிறதா அப்படின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி பாதிக்கப்பட்டது ஒரு நபர். இந்த விஷயங்கள் ரெகுலராகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை டு அந்த அரக்கோணம், சென்னை டு திருத்தணி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் பசங்க கத்தி எடுத்துக்கிட்டு ரெகுலராகவே அங்கே போயிட்டுருக்க அந்த பயணிகளை மிரட்டுறது, காலேஜ் பசங்களுக்குள்ளே சண்டை வருது, இது ரெகுலராகவே நடந்துகிட்ருக்கு. இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. பட் ஆனால் அந்த நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குது, அந்த நடவடிக்கைகள் மற்றவங்களை அதை பண்ணக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு உணர வைக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல. ஒருவேளை அப்படி அந்த நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருந்தது அப்படின்னா இன்னைக்கு இந்த பசங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பசங்க அந்த நபருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு விஷயம் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பசங்களுக்கும் நம்மளுடைய அக்காங்களுக்கும் நம்ம அண்ணங்களுக்கும் நடக்காது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? நம்ம பசங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க ட்ரெயினில் தனியாக பயணம் செய்யும்போது இந்த மாதிரியான சில நாய்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இவனுங்களை எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடுத்தருவில் வச்சு தாங்க அடிக்கணும். ஏன் அப்படின்னா எவ்வளோ ஒரு கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானம் இருக்க தேவை இல்லையா? ஒரு மனுஷனை கத்தி எடுத்து வெட்டுற அளவுக்கு உனக்கு யார் ஒரு தைரியம் கொடுத்தது? அந்த அளவுக்கு மனநிலை நீ குடிச்சிருக்க, நீ கஞ்சா அடிச்சிருக்க அப்படின்னா நீ போய் ஏதோ ஒரு மலையில் ஏறியோ இல்லை ட்ரெயினுக்கு நடுவில் நின்று செத்துப்போ. உன்னை யாரும் கேட்க போகிறது கிடையாது. உன்னால் இந்த நாட்டுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. இந்த மாதிரியான நாய்கள் எல்லாமே இருந்து எந்த விதமான பிரோஜனமும் கிடையாது. உனக்கு கஞ்சா அடித்து போதை ஏறிச்சு அப்படின்னா எங்கேயோ மேலே இருந்து ஏறி குதிச்சு செத்துப்போ, இல்லை ட்ரெயின் முன்னாடி நின்று செத்துப்போ. ஆனால் அமைதியாக போகிற மனுஷங்களை கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் இப்படி கத்தி எடுத்து வெட்டுறையே, அவனுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கு பின்னாடி நம்பி அவன் காசு அனுப்பான்னு அவனோட அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதை யோசிக்க தவறுன்னா இந்த போதை தான் இதுக்கு காரணம் அப்படின்னா இந்த போதை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை இந்த அரசாங்கம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் இல்லை, இதுக்கப்புறம் வரப்போகிற அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் போதையை ஒழிக்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கண்டிப்பாக எடுத்து ஆகணும். சமீபத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ளூ சட்டை மாறன் அப்படிங்கிற ஒரு திரை விமர்சகர். இவரை பார்த்தாலே நமக்கு இவர் தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கிறார் அப்படின்லாம் இருக்கும். இவருக்கான ஃபேன் ஃபாலோயிங்லாம் இருக்காங்க. அந்த மனுஷன் இன்னைக்கு ஒரு அப்டேட் அந்த மனுஷன் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்கு காரணமானவங்க மிக முக்கியமாக திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட விட்டுறேன். பட் ஆனால் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு டிசி அப்படின்ற அருண் மாதேஷ் எடுக்கிற ஒரு படத்துடைய போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. இந்த படம் போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரத்தம் தெரிக்கிற மாதிரி. அதாவது இந்த திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதா இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா திரைப்படம் அப்படிங்கிற சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டூல். இது பல சமூக மாற்றங்களை இங்கே உண்டாக்கி இருக்கு. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மக்கள்கிட்ட பல விஷயங்களை பல கலந்துரையாடல்களை உருவாக்கி இருக்கு. ஆனால் அதே திரைப்படம் தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட ஒரு சில மோசமான தாக்கங்களை, மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. அவர் ரொம்ப தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மக்கள் கூலி, தக்லைஃப் மாதிரி படங்களை கூட ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. அப்பவும் இந்த டைரக்டர்ஸ் திருந்த மாட்டேங்கிறாங்க. ஸோ கடைசியில் நீங்கள் படம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுக்கிறீங்க. ஒரு வில்லன் இதெல்லாம் பண்ணணுமோ அதை ஹீரோ பண்ணுறாரு. கடைசியில் ஒரு படம் கடைசியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரக் ஃப்ரீ கண்ட்ரி, அதாவது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனால் படம் ஃபுல்லாக அவன் மாசாக பார்க்குற விஷயங்கள் எல்லாமே அவன் திரையில் பார்க்குற ஹீரோ பண்ணும்பொழுது அது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவிட்டிருந்தார். அந்த மனுஷன் மேலே நமக்கு 1000 கோபம் இருக்கலாம். பட் ஆனால் அந்த பதிவு எல்லாமே உண்மைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வர திரைப்படங்களுமே கூட இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை அதிகமாக தான் காட்டுறாங்க. இதை பார்த்து வளர்கிற மக்கள், இதை பார்த்து வளர்கிற இப்போ இருக்கிற அந்த ஜென்ரேஷனில் கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு மற்றவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி தான் சுற்றுறானுங்க. இந்த மாதிரியான நாய்களை கண்டிப்பாக காவல்துறை தண்டிக்கும். ஆனால் அது பெருசில்லை. இவனுங்களுக்கு கிடைக்கிற இந்த தண்டனை அடுத்து ஒருத்தன் கத்தி எடுத்து மற்றவனை துன்புறுத்தவே பயப்படணும். அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் திரும்ப நடக்காமல் இருக்கும். இந்த மாதிரியான பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. குற்றங்கள் நடைபெறுவது சாதாரணமாக போயிருக்கு. இது எல்லாமே கண்டிப்பாக தடுக்கப்படணும், பெரிய அளவில் தடுக்கப்படணும் அப்படிங்கிறது யார் இதை பண்ணாங்களோ அவங்கள பிடிச்சி தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக போயிடும். ஆனால் இந்த தண்டனை மற்றவன் இந்த மறுபடியும் செய்ய பயப்படணும். இப்படிப்பட்ட விஷயங்களை அரசாங்கம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவு மூலமா கேட்டுக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தடுக்கப்பட்டே ஆகணும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.